ஆக்சுவலாக வணக்கம். திஸ் மகா எக்ஸசைஸ் 3.6லம்மா 4வது கணக்கு. காஸ் 1 பை பை 15 2 பை பை 3 பை பை இன்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 1 பை 128 நிரூபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. பை பை 15 அப்படின்னா சாமி, பை பை 15 பை பை 180ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரையன் வந்து பாகையாக மாறிடும், டிகிரியாக கிடைச்சிடும். ஸோ வகுத்தல் என்பது பெருக்களின் தலைக்கீழாக போட்டால் இது கிடைக்கும். அந்த 180 15 பாகமாக பிரித்தா 12 டிகிரி. ஒரு 12 12 2 12 24 3 12 36 4 12 48 5 12 60 6 12 72 7 12 84 ஈக்குவல் டு எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்னென்னா, இதாவது எடுத்துக்காட்டில் கண்டுபிடிச்சது காஸ் 36க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே காஸ் 60க்கு நமக்கு தெரியும். வேறு இது காஸ் 72க்கு தெரியும். ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஃபார்மில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது பெருசாக போயின்னே இருக்கும். ஆனால் என்ன பண்ணோன்னா, காஸ் 60 டிகிரி அடிப்படையாக வச்சு எழுத ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு டிகிரி இருக்குதுன்னா, அந்த டிகிரியிலேருந்து 60லேருந்து அந்த டிகிரியை கழிக்கணும். 60 கூட அந்த டிகிரியை கூட்டணும். சென்டரில் யார் இருக்கணும்? அதுதான் அந்த டிகிரி தான் இருக்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ காஸ் 24 இருக்குதுன்னா, 60லேருந்து 24 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், 60லேருந்து 20 கழிச்சா 40, 40லேருந்து 4 கழிச்சோம்னா 36. இதோ வருதா? அப்போது இது ஒரு கேடை, இது ஒரு கேடை. 60 கூட 24 கூட்டினா 84. இது ஒன்று எடுத்துக்கணும். அப்போ சென்டரில் யாரை வைக்க போகிறோம் நம்ம? காஸ் 24. காஸ் 24 வச்சிட்டோம்னா, காஸ் 60 கூட 24 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 84. இந்த பக்கம் 60லேருந்து 24 கழிச்சா 36. ஓகே சாமி, இது ஒன்றா எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஃபார்முலா என்ன போகிறோம்? 60. இது ஏற்கனவே வந்து நம்ம விலக்கி வச்சாச்சு. காஸ் 60 மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் 60 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு காஸ் 3a. 3 காசு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காஸ் 3a தான். ஓகே, 1/4. இப்போ அடுத்தது யார் இருக்குது? இதனுடைய மதிப்பு எனக்கு டேரெக்டாக தெரியும், இதை விட்டுறேன். இப்போது டிக்கெட்ஸ் தாண்டி இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. நடுவில் இப்போ யாரை வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நமக்கு 60 12 சேர்த்தா 72. அப்போ நடுவில் யார் வச்சாகணும்? 12 நடுவில் வைக்கிறேன். அடுத்து 60லேருந்து 12 கழிச்சா 48 இங்கே போட்டுக்கிறேன். இன்ட்டு காஸ் 72 இன்ட்டு இந்த காஸ் 60. சில புரியுதா? இந்த ஃபார்முலா வடிவத்தில் வைக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணணும் நம்ம. ஓகேவா? காஸ் ஏ நடுவில் இருக்கணும். ஏவை கழிச்சா ஒரு மதிப்பு கிடைக்கணும், ஏவை கூட்டினா இன்னொரு மதிப்பு கிடைக்கணும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்னென்னு கிடைச்சிடும்? இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் கிடைக்கும் அப்படின்னா 1/4 இன்ட்டு காஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக அங்கே சென்டரில் யார் இருக்கிறது? 24 இன்ட்டு 1/4 இன்ட்டு காஸ் இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே சென்டரில் யார் எடுத்தோம்? 12 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. இப்போ 1/4 இன்ட்டு காஸ் 12க்கு 2 மீதி 1 3 2 6 1 7 இன்ட்டு 72 டிகிரி. 1/4 இன்ட்டு காஸ் 12 36 டிகிரி இன்ட்டு காஸ் 60 டிகிரி. இப்போ நம்ம மதிப்பை போடலாம். 1/4 இன்ட்டு காஸ் 72 டிகிரினுடைய மதிப்பு நம்ம எடுத்துக்காட்டு கணக்கில் கண்டுபிடிச்சி வச்சது. காஸ் 72 சைன் 18 சமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 72 கூட 18 சேர்த்தா 90. 90லேருந்து நான் கழித்தேன் அப்படின்னு சொன்னால் 90 270 எடுத்தோம். சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. காஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. இதனுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 1/4. ஓகே சாமி. அதுக்கப்புறம் இன்னொன்று காஸ் 36. காஸ் 36க்கும் சைன் 54க்கும் சமம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 1/4 போட்டுக்கலாமா? காஸ் 72னுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 1/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு காஸ் 36னுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் 60 மதிப்பு 1/2. இப்போ எல்லாத்தையும் அப்படி பெருக்க வேண்டியதான் சாமி. மேலே எல்லாமே ஒன்று இருக்குது. இங்கே தொகுதிகள் பாருங்கள். இது இருக்கா? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பி ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ரைட்மா? 2 முறை போட்டு பெருக்கியிருக்கோம். மொதல் நம்பர் பெருக்குங்க, ரெண்டாவது நம்பர் பெருக்குங்க. ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குன்னா மைனஸை நடுவில் போட்டுருங்க. ஓகே. இப்போது 5 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 5 1 ஸ்கொயர் 1 தான், 1 வரும், 4ன்னு வந்துடுமா? ஸோ 1/4 இன்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரே மதிப்பாக வச்சோம்னா 4/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/2. ஓகே, இது பாருமா, ப்ராக்கெட்டில் வேணால் போடலாம்.
இந்த இது ஒன்றாச்சு கேன்சல் ஆகிடுச்சா? எங்கே ஏதோ இடிக்கிறதே. இங்கே பாரு சாமி, பை 4 போடாமல் விட்டுட்டேன். சாரி. ஓகே, 4/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு இந்த ஒரு 1/4 இன்ட்டு 1/2. இப்போ இருக்கும்போது நாங்கள் 16 14 64 64 2 128. ஓகேவா? சாரி செல்லம், குழப்பி விட்டுட்டேன் பை 4 போடாமல் விட்டதுனால. தேங்க்யூம்மா.